ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு புலியியலும் நிகழ்தகவும் படத்தில் எடுத்துக்காட்டு 8ல் 8 பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்லித்தரது உங்களுக்கு தெளிவாக புரியும். பார்க்கலாமா? எடுத்துக்காட்டு 8ல் 8 கொடுக்கப்பட்டுள்ள தரவிற்கு திட்ட விளக்கம் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க? 7, 4, 8, 10, 11. இதன் எல்லா மதிப்புகளுடனும் 3ஐ கூட்டும்போது கிடைக்கும் புதிய தரவிற்கு திட்ட விளக்கம் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்கிற நம்பருக்கு நம்ம திட்ட விளக்கம் கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறம் 3 கூட்டும்போது வர்ற ஆன்சருக்கு திட்ட விளக்கம் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ பாருங்கள், அவங்க இந்த முறையில் தான் கண்டுபிடிக்கணும் திட்ட விளக்கம் அப்படின்னு கொடுக்கல. அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளுக்கு ஈஸியான முறைன்னு பார்த்தா நேரடி முறை தான். அதனால் நேரடி முறையிலேயே நம்ம இங்கே போட்டுடலாம். ஓகேவா? நேரடி முறையில் திட்ட விளக்கம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? திட்ட விளக்கம் சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சமேசன் xi ஸ்கொயர் பை n மைனஸ் சமேசன் xi பை n த ஹோல் ஸ்கொயர். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு என்னெல்லாம் தேவைப்படுது அப்படின்னா, n வேணும், xi வேணும், xi ஸ்கொயர் வேணும். இந்த விளக்கம் நான் இந்த நேரடி முறை ஏன் சூஸ் பண்ணேன் அப்படின்னா, இதுக்கு தான் சராசரியும் கண்டுபிடிக்க தேவையில்லை. அப்புறம் டேபிள் வேல்யூவில் xi கண்டுபிடிச்சி xi ஸ்கொயர் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். அதனால் நான் இந்த நேரடி முறை, உங்களுக்கு இந்த முறை தான் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் நேரடி முறையிலேயே போடுங்க. இப்போ பாருங்கள், n கண்டுபிடிக்கணுமா? ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்கிற நம்பர்ஸை ஏறு வரிசையில் எழுதிடலாம். ஏறு வரிசையில் இல்லை அப்படின்னா அவங்க கொடுத்துருக்கிறத நம்ம ஏறு வரிசையில் எழுதணும். ஏறு வரிசையில் எழுதுனா ஃபஸ்ட்டு 4 வரும். 4, 7, 8, 10, 11. ஓகேவா? இப்போ இதில் என்னங்கிறது என்ன? இங்கே எத்தனை நம்பர் இருக்குன்னு எண்ணி எழுதுனா அதுதான் n. அப்போது 4, 1, 2, 3, 4, 5. 5 நம்பர் இருக்குது. அப்போ n ஈக்குவல் டு 5. இப்போது வேறு என்னெல்லாம் வேணும்? xi கண்டுபிடிக்கணும். xi ஸ்கொயர் வேணுமா? xiங்கிறது என்ன? அவங்க கொடுத்துருக்கிற நம்பர்ஸ் எடுத்து எழுதணும் அப்படின்னா அதுதான் xi. இப்போ எடுத்து எழுதுகிற பாருங்கள், 4, 7, 8, 10, 11. ஓகேவா? அடுத்து xi, இங்கே இருக்க xi ஸ்கொயர் பண்ணி எழுதணும். ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 4, 16, 7, 49, 8, 64, 5, 100, 11, 121. ஓகேவா? இப்போ என்ன வேணும்? சமேசன் xi ஸ்கொயர் வேணும், சமேசன் xi வேணும். சமேசன்னா என்னென்னு அர்த்தம்? கூடுதல்னு அர்த்தமா? அப்போ இதெல்லாம் கூட்டி எழுதலாம் பாருங்கள். இது சமேசன் xiக்கானது. இப்போ இதெல்லாம் கூட்டணும் அப்படின்னா 11 கூட 10 கூட்டினா 21, 21 ஒரு 8, 29, 29 ஒரு 7, 36, 36 ஒரு 4, 40. ஓகேவா? இதுக்கான ஆன்சர் 40. அடுத்து பாருங்கள், இதையெல்லாம் கூட்டணுமா? கூட்டும்போது பாருங்கள், 6, 9, 15, 15, 4, 19, 19, 1, 20. 20க்கு இங்கே நான் எழுதலை. சமேசன் xi ஸ்கொயர். 20க்கு 0 போட்டுட்டேன். மிச்சம் 2, 2, 1, 3, 3, 4, 7, 7 ஒரு 6, 13. அடுத்து இங்கே 0 இருக்குது. 15, 15க்கு 5, மிச்சம் 1 இருக்குது. அடுத்து இங்கே 2, 3னாச்சா? 350ன்னு வருதா? ஓகேவா? இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதை எடுத்து ஃபார்முலாவில் போடலாம் பாருங்கள். இப்போ சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சமேசன் xi ஸ்கொயரோட ஆன்சர் என்னது? சமேசன் xi ஸ்கொயரோட ஆன்சர் 350. 350 பை என்னங்கிறது இங்கே எவ்வளோ? 5 மைனஸ் சமேசன் xi பை n. சமேசன் xiயோட ஆன்சர் என்ன? 40. 40 பை 5 த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? இப்போ பாருங்கள், சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப், இது இப்போ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 4, 5, 5, 7, 5, 4, 5, 5, 7, 5, 35. அப்போ இந்த 0 போடும்போது 70ன்னு வருமா? 70 மைனஸ், இப்போ இது 4, 5, 5, 8, 5, 40. 8 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 8, 8, 64. இப்போ இந்த ரெண்டையும் கழிச்சோம் அப்படின்னா சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 70ல் 64 போச்சு அப்படின்னா 6. ஓகேவா? இப்போ ரூட் 6க்கு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? இப்போ கண்டுபிடிக்கலாம் பாருங்கள். இப்போ 6க்கு வர்க்கமூலம் எடுத்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், 6க்குள்ளே வர்ற மாதிரி ஒரு ஸ்கொயர் நம்பர் எடுக்கணும். இப்போ என்ன எடுக்கலாம்? 2, 2, 4 அப்படின்னு எடுக்கலாமா? இப்போ மிச்சம் இங்கே 2, ஏன்னா இங்கே 3, 9ன்னு எடுத்தோம் அப்படின்னா 6 விட அதிகமாக போயிடும். அதனால நான் 2, 2, 4ன்னு எடுத்திருக்கேன். அடுத்து மிச்சம் 2. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே எந்த நம்பரும் இல்லாதனால நான் புள்ளி வச்சுட்டு
2 0 சேர்த்துறேன். ஏன் அப்படின்னா நம்ம வர்க்கமூலம் கண்டுபிடிக்கிறதுல எப்பவுமே 2 2 நம்பராக தான் எடுப்போம். அதனால நான் 2 0 சேர்த்துறேன். இப்போ பாருங்கள், இங்கே என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரை 2ஆல் பெருக்கணும் அப்படின்னா இங்கே 2 இருக்குது, 2 2 4ன்னு ஆகும். இப்போது இங்கே ஒரு நம்பர் போடணும், அதே நம்பர் தான் இங்கேயும் போடணும். 2ஐயும் பெருக்கும்போது வர்ற ஆன்சர் இந்த 200க்கு உள்ளே அடங்கணும். அப்போ என்ன வரும்னு யோசிச்சு பாருங்கள் பார்க்கலாம். 4க்கு 5 20ன்னு வரும். ஆனால் இங்கே எக்ஸ்ட்ரா நம்ம ஏதாவது நம்பர் போடும்போது அது 200 விட அதிகமாக போயிடும். அதனால நான் 4ன்னு போடுறேன். இப்போ பெருக்குனா நன்னாங்கு 16 மிச்சம் 1, நன்னாங்கு 16 16 1 17. ஓகேவா? இப்போ இதிலிருந்து இதை கழிச்சோம் அப்படின்னா 200ல் 176 போயிடுச்சு அப்படின்னா 24. இப்போ மறுபடியும் என்ன பண்ணுறோம்னா மறுபடியும் 2 0 நான் சேர்த்துறேன். ஏன்னா புள்ளிக்கு அப்புறம் நம்ம எப்பவும் 3 ஸ்தானம் எடுத்து அது 2 ஸ்தானமாக மாற்றுவோம். அதனால 3 ஸ்தானம் வர வரைக்கும் போடுறோம். இப்போ பாருங்கள், இப்போ 2 0 சேர்த்துனதுக்கப்புறம் இங்கே இருக்கிற நம்பரை மறுபடியும் 2ஆல் பெருக்கணுமா? அப்போ 4 2 8, 2 2 4. ஓகேவா? இப்போது அதே மாதிரி தான் இங்கே ஒரு நம்பர் போடணும், அதே நம்பர் தான் இங்கேயும் போடணும். பெருக்கிற ஆன்சர் இதுக்குள்ளே அடங்கணும். அப்போ என்ன போடலாம் பாருங்கள். இங்கே சப்போஸ் நான் 1ன்னு போட்டேன்னா 481ன்னு வரும். 481ங்கிறது இதுக்குள்ளே எத்தனை தடவை வரும்? நன்னாங்க 16, 5 20, 6 24 அப்படின்னா நான் 4 தடவை மட்டும் போடுறேன். நன்னாங்கு 16 மிச்சம் 1, 4 8 32, 32 1 33, மிச்சம் 3, நன்னாங்கு 16 16 3 19. ஓகேவா? இப்போ கழிச்சோம் அப்படின்னா இங்கேருந்து கடன் வாங்கினா இது 3 ஆயிரும், இது 10, இது மறுபடியும் 9 ஆயிரும், இது 10 ஆயிரும். 10ல் 6 போச்சுன்னா 4, 9ல் 3 போச்சுன்னா 6, 3ல் போகாது, மொத்தம் 23. 23லேருந்து 19 போயிடுச்சு அப்படின்னா 4. ஓகேவா? 464ன்னு வருது. இப்போ பாருங்கள், மறுபடியும் 2 0 சேர்த்தணும். ஓகேவா? இப்போ சேர்த்தணும் அப்படின்னா இந்த நம்பரை அப்போ 2ஆல் பெருக்கணுமா? பெருக்குனா 2 4 2 8, 4 2 8, 2 2 4. ஓகேவா? இங்கே ஒரு நம்பர் போடணும், அதே நம்பர் தான் இங்கே போடணும். இப்போ பெருக்கி வர ஆன்சர் இதுக்குள்ளே அடங்கணும். அப்போ பாருங்கள், இங்கே வந்து 46,000ன்னு வருது. 10 தடவை போட்டேன்னா 48,000ன்னு போயிடும். அதனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதை விட கம்மியாக தானே வரணும். அப்போ நான் 49ன்னு போடுறேன். 9 9 81 மிச்சம் 8, 9 8 72, 72 ஒரு 8 80, 80க்கு 0 மிச்சம் 8, 9 8 72, இந்த 8 கூட்டணும் அப்படின்னா 80, 80க்கு 0 மிச்சம் 8 வருமா? அப்போது 9 நாங்க 36, 36 ஒரு 8 44. இப்போ நம்ம போட்டது கரெக்டாக, அதாவது 46,000க்கு உள்ள அடங்குது. இப்போ பாருங்கள், இப்போ நம்மளுக்கு இங்கே 3 ஸ்தானம் கிடச்சிருச்சு, புள்ளிக்கு அப்புறம் 3 ஸ்தானம் கிடச்சிருச்சு. அதனால நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸ்டாப் பண்ணிவிட்டு இதை நம்ம எப்படி எடுக்கலாம்? 2.4, இங்கே 4, இங்கே 9ங்கிறது 5ஆவும் 5 விட அதிகமாக, இங்கே இந்த 3ஆவது நம்பர் 5ஆவும் 5 விட அதிகமாகவும் இருந்துச்சுன்னா இது கூட 1 சேர்த்துவோம். அப்போ இங்கே 9ன்னு இருக்கனால இது கூட 1 சேர்த்துனா 2.45ன்னு நம்மளுக்கு ஆன்சர் வருது. இதை கொண்டு போய் நான் அங்கே போடுற பாருங்கள். நம்மளுக்கு என்ன ஆன்சர் வந்தது? சிக்மா. இது எல்லாமே தோராயமான வேல்யூ தான். √6க்கு வர்க்கமூலம் கண்டுபிடிச்சா 2.45. ஓகேவா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? இதோட எல்லா மதிப்புகளுக்கும் 3 கூட்டும்போது கிடைக்கிற புதிய தரவிற்கு திட்ட விலக்கம் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்களா? இப்போ இதோட எல்லா மதிப்பு கூடையும் 3 கூட்டி வர்ற தரவுக்கு நம்ம இப்போ இதே மாதிரி கண்டுபிடிக்க போகிறோம். பார்க்கலாமா? 3ஐ கூட்டினால் கிடைக்கும் புதிய தரவு என்ன? 3 கூட்டி சொல்லுங்கள் பார்க்கலாம். இது கூட கூட்டினா 4 கூட 3 கூட்டினா 7, 7 கூட 3 கூட்டினா 10, 8 கூட கூட்டும்போது 11, 10 கூட கூட்டும்போது 13, 11 கூட கூட்டும்போது 14ன்னு வருதா? இப்போ இதுக்கு அதே மாதிரி கண்டுபிடிக்கணுமா? அப்போ திட்ட விலக்கத்துக்கான ஃபார்முலா அதே தான். திட்ட விலக்கம் சிக்மா ஈக்குவல் டு √summation xi² n மைனஸ் summation xi/n த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? இப்போ பாருங்கள், அதே மாதிரி தான் கண்டுபிடிக்கணும். என்னங்கிறது அதே தான், 5 தான். இப்போது இங்கே xi எடுத்து எழுத போகிறோம், இங்கே xi ஸ்கொயர் போட போகிறோம். இப்போ xi எடுத்து எழுதுனா 7, 10, 11, 13, 14. ஓகேவா? இதை ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 7 7 49, 5 100, 11 11 121, 13 13 169, 14 14 196. ஓகேவா? இது எல்லாத்தையும் கூட்டினா இங்கே சமேஷன் xi ஈக்குவல் டு, இதெல்லாம் கூட்டுங்க பார்க்கலாம். 14 கூட 13 கூட்டினோம் அப்படின்னா 24 27ன்னு வரும். 27 கூட ஒரு 11 கூட்டும்போது 38,
அடுத்து 48, 48 ஒரு 7 55. அடுத்து இதையெல்லாம் கூட்டணுமா, இதையெல்லாம் கூட்டணும் அப்படின்னா சமேசன் எக்ஸ்ஐ ஸ்கொயரோட ஆன்சர். இப்போ கூட்டுற பாருங்க, 9 1 10 19 19 ஒரு 6 25 25க்கு 5 மிச்சம் 2 இருக்குமா, 4 2 6 6 2 8 8 ஒரு 6 14 14 ஒரு 9 23 23க்கு 3 மிச்சம் 2 2 3 4 5 6 635ன்னு வருது. இப்போது இந்த வேல்யூஸ் எல்லாமே எடுத்து இந்த ஃபார்முலாவில் போடலாம் பாருங்கள். அப்போ சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சமேசன் எக்ஸ்ஐ ஸ்கொயரோட ஆன்சர் என்ன வந்தது, 635/nங்கிறது 5 மைனஸ் சமேசன் எக்ஸ்ஐயோடது 55 55/nங்கிறது 5 த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா, இப்போ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இங்கே இதை பண்ணும்போது பாருங்கள், நான் இங்கே சைடில் போடுறேன். 635 5ஆல் வகுக்கும்போது இது ஓரஞ்சு 5 மிச்சம் 1 13 13ல் 2 5 10 மிச்சம் 3 5 35ல் 7 5 35. ஓகேவா, அப்போ நம்மளுக்கு என்ன அப்படின்னு ஆன்சர் வருது அப்படின்னா இங்கே 127ன்னு வருது. மைனஸ் இப்போ இங்கே பாருங்கள், ஓரஞ்சு 5 11 55 11 ஸ்கொயர் பண்ணும்போது 11 11 121. இப்போ இந்த ரெண்டையும் கழிச்சோம் அப்படின்னா ரூட் ஆஃப் 127 121 போயிடுச்சு அப்படின்னா 6ன்னு வருதா. அதே தானே நம்ம இங்கே மேலே கண்டுபிடிச்ச பாருங்கள், இங்கே சிக்மா ரூட் 6ஓட மூலம் தான் கண்டுபிடிச்சோம். இப்போ இங்கேயும் அதே தான் வருது. அப்போ அதே ஆன்சர் எடுத்து போட்டுடலாமா. இப்போது என்ன வந்தது, 2.45. அதே ஆன்சர் தான். சிக்மா சராசரியாக நம்ம கண்டுபிடிக்கிற மதிப்பு 2.45. ஓகேவா, இப்போ இந்த கணக்கில் பாருங்கள், நம்ம அவங்க கொடுத்த நம்பர்ஸை போட்டப்போவும் அதே ஆன்சர் தான் வருது. அது கூட 3 கூட்டி போட்டாலும் அதே ஆன்சர் தான் வருது. அப்போ என்ன தெரியுது அப்படின்னா, இது அவங்க கொடுத்துருக்குற அந்த தரவுகளோட எந்த நம்பரை கூட்டி போட்டாலுமே அதோட ஆன்சர் திட்ட விலக்கம் ஒன்றா தான் வரும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஈஸியாக புரியுது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கன் கொடுத்து வச்சுக்கோங்க. தேங்க்யூ.